அதை நம்ம எவ்வளோ மழுப்புனாலும் சரி ஏ தான். இப்போ அவருக்கு வந்து நட்டுட்டு நிற்குது. ஸோ அவர் வந்து என்ன சொன்னால் வயகரா சாப்பிட்றாரு. வயகரா சாப்பிட்டா என்னன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது நட்டுட்டு நிற்குது இல்லையா? ஸோ அதை வந்து படுக்க வச்சாதான் ஊர் மக்கள்கிட்ட அசிங்கத்துலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பையனை வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவான், செத்தாலும் இப்படிதான் நம்ம டேய் அது இல்லைடா கண்டென்ட்டே அதான்டா. அது 2 நிமிஷத்தில் ஆரம்பிச்சுல அதுதான் கண்டென்ட்னு சொல்லி. ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இந்த வாரம் பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பிரதரோட பார்வை. பெருசுன்னு டைட்டில் வச்சவனே ரொம்ப கிரிஞ்சான டைட்டில். என்னடா இந்த பெருசு செம்ம பக்கா இப்படிலாம் வைப்பாங்க பாருங்களேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, கருத்து சொல்லி கழுத்து இருக்க போகிறாங்க அப்படி தான் நினச்சிட்டு போனோம்னா படம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ட்ரைன்னு சொல்லணும். இந்த டேரக்டர் வந்து ஸ்லோனில் வந்து இந்த படத்தை எடுத்து அவார்டுக்கு அனுப்பி நேஷ்னல் அவார்டு ரேஞ்சில் அங்கே வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த அவார்டு ஸோ அது நம்மளுக்கு இதனால் வரை தெரியாமல் போச்சு. இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக வருது. ஸோ இதனால தான் வந்து அவர் கான்ஃபிடென்ட்டாக இங்கே வந்து அவர் எடுத்திருக்காரு. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கண்டென்ட்டை யாருமே தொட முடியாது. அப்படி ஒரு கண்டென்ட் தான் நான் நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் அவார்டு வாங்கி சார், இந்த கண்டென்ட் அவார்டு வாங்கியிருக்கு ஸ்லோனில். அந்த டேரக்டர் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டது அதுதான், ஜெயிச்ச கண்டென்ட்டை கண்டு அவங்க தைரியமாக விட்றாங்க, இங்கே இந்தியாவிலையும் ஜெயிக்கும் அப்படிங்கிற கண்டென்ட்டை விட்றாங்க. ஸோ அதனால் வந்து கண்டென்ட் ஜெயிச்சிச்சா அப்படின்னு கேட்டேன்னா கண்டென்ட் ஓகே தான். ஆனால் இதை எல்லோரும் பார்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த கண்டென்ட் அப்படி சில படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா கிளாமரே ஃபுல்லாக காமிச்சிட்டு ஏ சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. இதில் வந்து கண்டென்ட்டுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு வல்கரான சீனோ, ஒரு கிளீவேஜஸ் சீனோ, ஒரு ஸ்விம் ஷூட்டோ அந்த மாதிரி ஒரு சீனோ எந்த சீனுமே இல்லை. அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலுமே கண்டென்ட் வந்து ஏ கண்டென்ட் தான். அதை நம்ம எவ்வளோ மழுப்புனாலும் சரி ஏ தான். சரி, இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் கருத்து வேறுபாடு இருக்குது. பட் நான் என்னோட கருத்தை வந்து அவர்கிட்ட திணிக்க விரும்பல. அதே மாதிரி பிரதரோட கருத்தை நான் வந்து உள்ள வாங்க மாட்டேன். ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எங்கள் கருத்தை வந்து சொல்லிடுறோம். ஸோ பேசிக்காக அந்த படத்தோட கதை எப்படி போகுதுன்னா, ஊரில் வந்து ஒரு வயசான ஆள் இருக்க ஒரு பெருசு இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து இறந்துடுறாரு. இப்போ அவருக்கு வந்து நட்டுட்டு நிற்குது. ஸோ அந்த பணத்தை வந்து அவங்க வந்து எரிக்கணும். ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாமல் எப்படி எரிக்கணுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனு. இந்த படம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் கண்டிப்பாக வந்திருக்கும். நான் நிறைய சேனலில் பேசும்போது அந்த கேமராமேன்லாம் சிரிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஹியூமர் கண்டென்ட்டை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து திரைக்கதையில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் உண்மையிலே திரைக்கதையில் வந்து இதுக்கு என்னென்ன சீன் வைக்கணுமோ நல்லாவே வச்சாங்க. டயலாக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வச்சாங்க. பட் ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா, காமெடி டைமிங் வந்து இந்த படத்தில் ஒர்க் அவுட்டே ஆகலை. நம்மளுக்கு வந்து சிரிப்பு வர மாட்டேங்குது. ஏன்னா அதே டயலாக் தான். அது அந்த டைமிங்கில் பேசாமல் கொஞ்சம் டேரக்டர் நெல்சன் ஸ்டைலில் வந்து அந்த டார்க் ஹியூமர் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இதே ஏதோ ஒரு சுந்தர்சி டேரக்டர் ஸ்டைலில் வந்து டக்குன்னு கவுண்டர் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் சொல்லு நினச்சாலே பாதி பேரை மறந்துடுங்கிற அளவுக்கு அத்தனை ஆர்டிஸ்ட் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. பட் அந்தந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஏதோ ஒரு டைப்பில் நடிக்க வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. இப்போது சுவாமிநாதன், லோலுசபா சுவாமிநாதன் அவர் நடிச்சிருக்காரு. அவர்லாம் சும்மா ஒரு டைலாக் கொடுத்தாலே செம்மையாக காமெடியாக பேசிடுவார். அவரை வந்து இந்த ஒரு கேப் விடுங்க, இந்த இடத்துல இந்த டைலாக் பேசுங்க, இப்படி ஒரு கேப் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து எனக்கு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். டைலாக் உண்மையிலேயே சூப்பரான டைலாக் தான், காமெடி வரக்கூடிய டைலாக் தான். பட் அந்த சிரிப்புங்கிறது நம்ம வயிறு வலிச்சு சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு பெரிய அளவுக்கு கூட சிரிப்பு இல்லை. சரி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு கவுண்டர் இருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு தாட்டு தான் அந்த படத்தில் போகுது. செகண்ட் ஹாஃப் ஆனால் கொஞ்சம் லேக் இருக்குது. டுவர்ட்ஸ் எண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி. அந்த கிளைமேக்ஸ்க்கு வந்து ஒரு செம்ம காமெடி ஒரு சீக்வன்ஸு. அது ஓப்பனிங் நான் நல்லா சிரிச்சிட்டேன். நல்லா அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ரெகுலர் காமெடி டைமிங் மாதிரிலாம் வந்துச்சு, அதெல்லாம் சிரிப்பு வந்துச்சு. பட் அது ரொம்ப ஓவர் டூ பண்ணி ஓவராக இழுத்துட்டாங்க. ஸோ இதுதான் படத்தோட ஃப்ளோ. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு லேக் இருக்கும். ஆனால் நல்லா வர வேண்டிய ஒரு படம். எனக்குமே அப்படி தான். இந்த ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துலேயே அந்த பெருசு செத்துடுறாங்க. அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு பொண்ணுங்களை வந்து லுக்கூர்ற கேரக்டரு. ஸோ அவர் வந்து என்ன செய்யறாங்கன்னா வயகரா சாப்பிட்றாரு. வயகரா சாப்பிட்டா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த ரிசல்ட் வரும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்துடுறாரு. செத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அது நட்டு நிற்குது இல்லையா? ஸோ அதை வந்து படுக்க வச்சாதான் ஊர் மக்கள்கிட்ட அசிங்கத்துலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் மகங்க, மூத்தவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பாக அவர் வந்து அவருடைய மேனரிசம், அவருடைய கவுண்டர் எல்லாமே வேறு ஸ்டைலில் இருக்குது. வைபவ் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ட்ரங்க் அடிக்டாக காமிச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து இல்லை கிளைமாக்ஸ் வர ட்ரங்கராகவே வர்றாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு ஒட்டாத அளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல.
ஆனால் உண்மையிலே வைபவோட அண்ணனை வர்றவர் உண்மையான வைபவோட அண்ணன் நம்ம சுனில் ரெட்டி. அவர் பார்த்தீங்கன்னா காமெடி பிரித்து எடுத்துட்டாப்புல. அவருடைய போர்ஷெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு அண்ணன் குடும்பஸ்தெல்லாம் எப்படி இருப்பாங்கிறத வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு கூட்டத்தில் வந்து அப்பாவை பற்றி யாராவது பேசணும் டபக்குன்னு போய் நின்றுறது, அந்த ஆட்டத்தை கிளச்சி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. கிளைமேக்ஸில் நீங்கள் சொன்ன மேட்ரு எனக்குமே வந்து சிரிப்பாக இருந்துச்சு. ஒரு வப்பாட்டியாக ஒருத்தவங்க வருவாங்க, அங்கே ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும். உண்மையிலே வந்து அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு பிரதர் சொல்ற மாதிரி. இல்லை அது 3-4 மினிட்ஸ் நல்லா ரசிச்சேன் ப்ரோ. அது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு லேக் தெரியுது. கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நானுமே வந்து இந்த கண்டென்ட் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துலேயே பெருசு செத்துறாங்க இல்லையா. ஸோ அதுக்கடுத்து ஒரு 20 நிமிஷம் வரை அதை ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த காமெடி. ஸோ இதுக்கடுத்து முடிஞ்ச உடனே அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. பெருசு என்னென்னலாம் பண்ணுச்சு, இந்த படத்துக்கு டைட்டில் எதுக்கு பெருசு வச்சோமோ அந்தளவுக்கு இந்த பெருசு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், பெரிய அளவில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு, இல்லைன்னா பெரிய அளவில் ஏதோ சேட்டை பண்ணியிருக்குது, அந்த உள்ளுக்குள்ளே போகிறாங்க ஃப்ளாஷ்பேக்கில். அப்படி தான் பார்த்தா டேய் அது இல்லைடா கண்டென்ட்டே அதான்டா, அந்த 2 நிமிஷத்தில் ஆரம்பிச்சில் அதுதான் கண்டென்ட்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, மദ്രാஸ் டு பாண்டிச்சேரின்னு ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து பாரிஸ் கார்னரில் வந்து ஸ்டார்ட் ஆகும். நாகேஷ் வந்து கண்டக்டராக இருப்பாங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் போய் பஸ்ஸு நிற்கும், அதோட கதை முடிஞ்சிடும். அதுக்கிடையிலே ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, சாங்ஸ் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு கேரக்டர் வந்து 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 ஏறி 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 அதை அவ்வளோ அற்புதமாக ப்ளே பண்ணி கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸை முடிச்சுட்டு படத்தை முடிப்பாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு சிங்கிள் ஜானரில் வந்து நான் பார்த்த படங்கள் அந்த படம் தான் எனக்கு, என் வயசுக்கு அந்த படம் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு பின்னாடி எந்த படமும் இந்த மாதிரி வந்ததில்லை. காமெடினா ஒரு சின்ன ட்ராக் வரும், அந்த ட்ராக்கை பிடிச்சி போவாங்க. இதுதான் படமே வந்து அந்த காமெடியோடைய நாட்டை வச்சே ப்ளே பண்ணி கரெக்டாக இழுத்து வந்திருக்காங்க. அதுவே வந்து எனக்கு வந்து அந்த லைனை பிடிச்சி வந்ததே வந்து ஓரளவு ஓகே. என்னை பொறுத்தவரை படம் வந்து சூப்பர் படம்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப மொக்க படம்லாம் சொல்ல மாட்டேன். இலசுகள் இருக்காங்க இல்லையா, லவ்வோடு சேர்ந்து போய் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து வெக்கப்படுறத பார்க்கலாம், ஒரு மாதிரியே தலைகுனிகிறத பார்க்கலாம், சிரிக்கிறதையும் பார்க்க முடியுங்கிறது என்னோட இது. ஏன்னா என் பக்கத்தில் உள்ள பேரும் அப்படி தான் அவங்க அனுபவிச்சு அந்த படத்தை ரசித்து பார்த்தாங்க. இல்லை உண்மையிலே இந்த படத்தோட ஒரு மெயினாக அவங்க நம்பினது வந்து காமெடி நம்பினாங்க. ஏன்னா இந்த படத்தில் வேறு விஷயங்கள் வைக்கல, லவ் வைக்கல, சென்டிமெண்ட் வைக்கல, வேறு எந்த ஒரு விஷயங்களும் ஒரு கதை வெளிக்கதை வந்து இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காமெடி தான் 100% அவங்க நம்பி எடுத்தாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வர வேண்டிய ஒரு படம். ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். பேரை அந்த கான்செப்ட் கேட்டோடனே சிரிப்பு வருது, ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு அந்தளவுக்கு சரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே இருந்துச்சு. டெக்னிக்கலாக படம் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் சைடும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் சமூகம் இதை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்ஸிங் தான் இருக்குது. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுல ஒரு இஷ்யூ தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிக மிக பெரிய ஒரு மைனஸ்ஸு. மற்றபடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வைபவெல்லாம் ட்ரங்கடாக வராரு. ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அவருக்கு என்ன அந்த பாடி மேனரிசமோ அந்த மேனரிசமோ எல்லா சீன்லேயுமே, ஏன்னா எப்படியும் நடிக்கும்போது நார்மலாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேனரிசம் கரெக்டாக அவர் மெயின்டைன் பண்ணார். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே எஃபர்ட் நல்லா போட்டிருக்காங்க. அதுவும் அந்த பெருசை வந்து படுக்க வச்சுட்டு சீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சீனை சொல்லும்போது நீங்களே சிரிப்பீங்க, ஆனால் தேட்டரில் எனக்கு அந்த சிரிப்பு வரல. இப்போ அந்த ஒரு பெருசு படுத்துட்டு இருக்குன்னா ஒய்ஃப் வராங்க, கீழே வேஸ்டியை பார்க்குறாங்க, எலும்பி நிற்குது, அவங்க கொடுக்குற ரியாக்ஷனு பார்த்தா சித்தி செகண்ட் ஒய்ஃப் அவங்க வராங்க, இதுக்கப்புறம் மருமகளுக்கு அவங்களாம் வராங்க. ஸோ அந்த அந்த ஹீரோயின் அவளாம் வந்து பார்த்து அவள் கொடுக்குற ரியாக்ஷனு. ஸோ இந்த மாதிரி இத்தனை ஃபீமேல் கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க, டாக்டரை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க, ஃபீமேல் டாக்டர் ஒருத்தவங்க வராங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் காம்பினேஷன் பார்க்கும்போது எல்லாமே நல்லா சிரிப்பெல்லாம் பயங்கரமாக வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் தான். இப்போ சுந்தர் சி மாத்திரம் இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்மளுக்கு வயிறு பயங்கரமாக ஒழிச்சிருக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு தீனி இருந்துச்சு. பட் அந்த தீனி வந்து ஆடியன்ஸில் போய் அந்த கரெக்டாக சேரல. அதுதான் கண்டிப்பாக எப்படின்னா காமெடினால எப்படி காமெடி நினைக்கிறீங்க? இவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவருக்கு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து மூத்த பையன் பார்க்குறாப்புல. மூத்த பையன் பார்த்தோன்னா இந்த மேட் நடந்து போச்சே, என்ன செய்யுது, அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. தம்பி வர்றாரு, வந்துக்கணுன்னா அப்போ சொல்கிறாரு யாருக்குமே தெரியக்கூடாதுரா, இல்லைன்னா நம்ம அப்பாவுடைய மானம் போயிடும், நம்ம மானம் போயிடும், இந்த விஷயத்த நம்ம மறைச்சி தான் நம்ம செய்யணும். அப்படிங்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு கேரக்டர் உள்ளே வருது, 3வது கேரக்டரு. நீ எப்பறம் உள்ளே வந்தோம்னா நான் வரும்போது மெசேஜ் அடிச்சு விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாப்புல. நீ யார்கிட்டையும் சொன்னீங்கன்னா அவன் ஒரு மெசேஜ் அடிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு வர்றான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய தங்கச்சி சித்தியோடு வர்றாங்க உள்ளுக்குள்ள.
சரி பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணால் பொண்டாட்டி மாமியாவோட வர்றாங்க. காமெடி எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு சோலோவாக பண்ணுறாரு சுனில், அதுக்கடுத்து வைபவும் சுனிலும் பண்ணுறாங்க, அடுத்து வைபவ் சுனில் சரவணன் பண்ணுறாங்க, அடுத்து வைபவ் சுனில் அப்பா பொண்டாட்டி, அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி, இப்படிமா செயின் மாதிரி போயிட்டு இருக்குது அந்த காமெடி. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒரு 15 பேர் சேரும்போது கிளைமாக்ஸ். அது ஃபுல்லாக காமெடியிலே. அதுதான் இந்த படத்துடைய அந்த டைரக்டருடைய ஒரு இதுன்னு நான் சொல்ல முடியும். அந்த இதை காமெடியில் சிரிக்கிறோம் தாண்டி எப்படி செயின் பண்ணியிருக்காப்ல பாருங்கள். ஒரே காமெடியை இவர் வரும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு காமெடி, அப்படியுமே செயின் மாதிரி அப்படியே போயிட்டு ஒட்டு மொத்தமாக ஊர் வரும்போது காமெடி முடிஞ்சது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, வாழ்ந்தாலும் இவனமாக தான் வாழணும், செத்தாலும் இவனமாக தான் சாகணும்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இது போல்டாக வந்து பல இடங்களில் வந்து ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி அப்புறம் 2 கீப்பு மாதிரியே மொத்தம் ஒரு 3 பேர் வந்து வச்சுருப்பாரு. ஸோ என்ன சொல்ல வரீங்க, இந்த மாதிரி 3 பேரை வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? இன்னொரு சைடில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு இதில் டயலாக் வராங்க, இவரோட பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஸோ மூத்தவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட்ரூமில் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி வைபவம் வந்து ஒய்ஃபு சொல்லுவாள், ஸ்கூலில் வந்து அந்த குச்சி எடுத்துகிட்டு ஆடுறதுல தான் பசங்க முன்னாடி ஆடுறதுல தான் அவர் லைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பையனை வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவோம், செத்தாலும் இப்படி தாங்க நம்ம 30-40 வயசுலேயே நம்ம ஆல்மோஸ்ட் அந்த சைடில் செத்து தான் இருக்கோம். அது எதுக்கான்னு கேட்டீங்கன்னா, பொண்ணுங்க கூட கவுண்டர் பண்ணுறது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவும் செம்ம காமெடி பண்ணும். அதாவது டாக்டர் படத்துலலாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்க நெல்சனோட ஃப்ரெண்ட் டாக்டர் படத்துலலாம் ஒரு லேடி வந்திருப்பாங்களா, பிக் பாஸ்ல நடிச்சாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமெடி பண்ணுறாங்க. பாலசரவணன் பின்னி எடுக்கிறாரு. அவர் பேர் என்ன, நம்ம முனிஸ்காந்த், அவர் வேற லெவலில் இருக்காரு. லுலு சபா சாமிநாதன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய காமெடி ட்ராக்கே வந்து ரமா வந்து ஒரு கேரக்டர், பக்கத்து வீடு நெய்பர் ஆண்டி கேரக்டரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் எப்படிலாம் வந்து ஒட்டு கேட்பாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் முடிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, இந்த படம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து இந்த மெயின் பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு படம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ சட்டா மாறன் ரிவ்யூர் இருக்கார்ல, ஆமாம், அவரோட படம் தான் இந்த மெயின் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான், பெருசு படம் தான் வந்து மெயின் பாயிண்ட்டை வந்து பேஸ் பண்ணி ஒரு படம் வருது. ஆனால் இது ரெண்டும் கம்பேர் பண்ணால் இந்த பெருசு தான் இந்த மெயின் பாயிண்ட் பெருசாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அது எப்படி சிறுசாக ஆக்குறதுங்கிறது அவங்க எல்லாரும் வந்து போராடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இந்த படத்தில் வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம சொல்லும் போதே லைட்டாக நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வருது இல்லைங்க. இந்த படத்தில் வந்து நாங்கள் சொல்கிற சீன் எல்லாமே உங்களுக்கு சொன்னோன்னா அவ்வளோ ரசிப்பீங்க. தியேட்டரில் அந்த ரெசிபி இல்லை, அதான் வந்து ஒரு வருத்தம். அந்த டைமிங் மிஸ் ஆச்சு. காமெடி டைமிங் ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல டேரக்டர் சொல்லுவாங்க, காமெடி படம் எடுக்கிற டேரக்டர் டைமிங் தான் முக்கியம்னு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்கிறது க்ளீனாக தெரியும். டயலாக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் அந்த டைமிங் மிஸ் ஆனது தான் இந்த படத்துக்கு ஒரு மேஜர் மைனஸு. சாங்ஸ் மியூசிக்லாம் எப்படி போகும்? மியூசிக்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது. ஒரு காமெடிக்குன்னு ஒரு தனியான ஒரு கிரேஸான மியூசிக் இருக்கு இல்லையா, அந்த மியூசிக்கை போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சும்மா ஒரு மாதிரியா அந்த கிரிஞ்சான இதெல்லாம் போடாமல் நல்லாவே ஃபில் பண்ணியிருக்காங்க. கிளைமாக்ஸை வந்து அப்பா சென்டிமெண்ட்டில் ஒரு சாங் பணத்தை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று பேத்தோ சாங் போடுறாங்க. அது கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகும் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு வியூஸு. ஸோ என்னோடய வியூ நான் சொல்லிட்டேன், பிரதரோட வியூ பிரதர் சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த படம் டிசைட் பண்ணிங்க. இதே மாதிரி மற்ற படங்களோட வியூஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.